கதிர்காம பக்த அடியார்களுக்காக திறக்கப்படும் காட்டுவழி பாதை. யாழ்ப்பாணம் கொழும்பு தொடரூந்தில் நடந்த மோசடி அம்பலம். ஜோசித ராஜபக்ச மீதான வழக்கு முக்கிய சாட்சியமாக முன்னாள் காதலி முன்னிலை. கபில சந்திரசேன மரணம் போதைப்பொருள் அறிக்கை கூறி நீதவான் அவசர நினைவூட்டல். நெல்லின் விலை வீழ்ச்சி விவசாயிகளுக்கு உதவ விசேட திட்டம். ஜனாதிபதியின் பிரான்ஸ் பயணம் ரத்து. யாழ் பல்கலைக்கழகத்தில் நீதம் 10வது சட்ட இதழ் நாளை வெளியீடு. 25 தொழில்நுட்ப கல்லூரிகளை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கை பிரதமர் தலைமையில் விசேட அமைச்சரவை கூட்டம். அரசியல்வாதியின் திருமண நிகழ்வில் மீண்டும் சந்தித்த முன்னாள் ஜனாதிபதிகள். பணம் தூயதாக்கல் தடை சட்டம் வடக்கு கிழக்கு மக்களை பாதிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித்த ராஜபக்ச மீதான வழக்கு விசாரணையில் அவரின் முன்னாள் காதலியான ஜஸ்ரா அபேநாயக்க சாட்சியம் அளித்துள்ளார். பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இவ்வாறு சாட்சியம் அளித்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி உசேத் ரணதுங்கவின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் மேலதிக சாட்சியம் அளித்தல் ஜூலை 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேலும் 13 சாட்சிகளை மறுநாள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிபதி உத்தரவிட்டு அழைப்பாணை விடுத்துள்ளார். அரசு தரப்பு சார்பில் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஜனக பண்டார மற்றும் அரசு சட்ட ஆலோசகர் ஒஸ்வால்ட் லட்சுமண பெரேரா ஆகியோர் சாட்சியம் அளித்தனர். பிரதிவாதி சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் சம்பத் மெண்டிஸ் உள்ளிட்ட சட்ட ஆலோசகர் குழு முன்னிலையானது. 73 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட 5 காணிகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தி ஜோசித ராஜபக்ச மீது சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கதிர்காமக்கந்தன் ஆலய வருடாந்த ஆடிவேல் விழாவை முன்னிட்டு பல 100 மைல்கள் கால்நடையாக சென்று முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களுக்காக காட்டுவழி பாதை இன்று முதல் பொதுமக்களின் பாவனைக்காக திறக்கப்பட உள்ளது. வருடாந்தம் நடைபெறும் இந்த புனித பாத யாத்திரையில் ஈடுபடும் பக்தர்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் வந்து காட்டு வழியாக பயணித்து கதிர்காமத்தை அடைவார்கள். இன்று முதல் பக்தர்கள் குறித்த காட்டுவழி பாதையூடான பக்தி பயணத்தை தொடங்குவார்கள். மேலும் தொடர்ந்தும் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாகும் கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த ஆடிவேல் விழா கோலாகலமாக முன்னெடுக்கப்படவுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் குமண தேசிய பூங்காவிலிருந்து ஆரம்பமாகும் இந்த காட்டுவழி பாதை கதிர்காமம் வரை சென்றடையும். மிகவும் கரடுமுரடான இந்த தொன்மை வாய்ந்த காட்டுவழி பாதையை பக்தர்கள் அவதானத்துடன் கடந்து செல்லுமாறும் பாதுகாப்பு பிரிவினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். தொடர்ந்து திருவிழா 30ஆம் தேதி நீர்வெட்டுடன் நிறைவடையும் நிலையில் 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு குறித்த காட்டுவழி பாதை மூடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பக்த அடியார்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கடந்த வருடம் 34,644 பேர் வருகை தந்திருந்தனர். இந்த வருடம் 40,000க்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு யாழ்ப்பாணம் விரைவு தொடருந்தில் ஒரு போத்தல் குடிநீர் 150 ரூபாவுக்கு விற்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதன் மூலம் குறிக்கப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலையில் குடிநீர் விற்கப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடரூந்தின் உணவக பகுதியில் நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையக சோதனையின் போது இது கண்டறியப்பட்டது. அனுராதபுர தொடரூந்து நிலையத்தில் அதிகாரிகளால் இந்த சோதனை நேற்று நடாத்தப்பட்டது. இதன்போது 120 ரூபாய் என குறிக்கப்பட்ட ஒரு போத்தல் குடிநீர் 150 ரூபாய்க்கு விற்கப்படுவதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதனையடுத்து நுகர்வோரிடம் அதிக விலை வசூலித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காங்கேசன்துறை கொழும்பு தொடரூந்து சேவை வாரத்தில் 4 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடரூந்து திணைக்களம் அறிவித்திருந்தது. தொடரூந்து பெட்டிகளின் மேல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரண நிகழ்விடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத போதைப் பொருட்கள் குறித்து அரசாங்க பகுப்பாய்வாளரின் அறிக்கையை அவசரமாக கோருவதற்கான நடவடிக்கைகளை கோட்டை நீதவான் பசன் அமரசேன எடுத்துள்ளார்.
இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அறிக்கையை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோரி நீதவான் அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு ஒரு விசேட நினைவூட்டலை அனுப்பியுள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் வீட்டில் உள்ள ஒரு அறையில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத போதைப் பொருட்கள் குறித்து பகுப்பாய்வாளர் திணைக்களத்திலிருந்து எந்த அறிக்கையும் இதுவரை பெறப்படவில்லை என கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதனை கருத்தில் கொண்ட பின்னர் நீதவான் பசன் அமரசேன மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்தார். மேலும் இறந்தவரின் பிரேத பரிசோதனை அறிக்கை தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் அடிப்படையில் பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கோரி கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி அலுவலகத்துக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டார். மேலும் இந்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக இம்மாதம் 22ஆம் நாளில் சம்பந்தப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெல்லின் விலை வீழ்ச்சி காரணமாக பாதிக்கப்பட்டு உதவியற்ற நிலையில் உள்ள விவசாயிகளுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி விசேட வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. நெல் விலையில் ஏற்பட்ட பெரும் வீழ்ச்சியால் நாட்டின் பல பாகங்களிலும் உதவியற்ற நிலையில் உள்ள விவசாயிகளை பாதுகாப்பதற்காக குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் நெல் விவசாயிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடி குறித்து விவாதித்த கட்சியின் உறுப்பினர்கள் நெல்லுக்கு நியாயமான விலை வழங்க தவறிய அரசாங்கத்தின் மீது கண்டனம் தெரிவித்தனர். மேலும் விவசாயிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் உயர் பதவியில் உள்ள அரசாங்க அதிகாரிகளின் செயற்பாடுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கும் ஒரு திட்டமாக நாடு முழுவதும் விவசாயிகளால் ஏற்கனவே தொடங்கப்பட்ட போராட்ட இயக்கங்களுக்கு தனது கட்சியின் முழு ஆதரவையும் வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. மேலும் நெல்லுக்கு உத்தரவாத விலையை வழங்குமாறு அரசை வலியுறுத்தி நாடு தழுவிய போராட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கையும் அந்த கட்சி விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த மாத நடுப்பகுதியில் பிரான்ஸ் நாட்டுக்கு மேற்கொள்ளவிருந்த உத்தியபூர்வ பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பிரான்ஸ் பயணம் இம்மாதம் 15 முதல் 18ஆம் தேதிக்குள் நடைபெறவிருந்தது. இலங்கையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் மற்றும் இலங்கை அரசாங்கம் என்பன இந்த பயணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தன. பின்னர் இலங்கையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் மற்றும் இலங்கை வெளிநாட்டல்வர்கள் அமைச்சு என்பனவற்றின் அறிக்கையின் பிரகாரம் பிரெஞ்சு முதலீட்டாளர்களை இலங்கையில் முதலீடு செய்ய ஊக்குவிப்பதற்காகவே இந்த பயணம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த பயணத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச முக்கியஸ்தர்களுடன் சந்திப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட இருந்ததாக செய்திகள் வெளியானது. குறித்த தகவல் ஊடகங்களில் வெளியான பின்னர் அந்த சந்திப்பு இனி இரகசியமாக இருக்காது என்பதால் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு ஆபத்தான எந்தவொரு நகர்வையும் எடுக்கக்கூடாது என்று ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்கள் முடிவு செய்த பின்னர் பிரான்ஸ் பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது பிரெஞ்சு அமைச்சர் மற்றும் அந்நாட்டின் வணிக நிறுவனங்களுடனான சந்திப்புகள் திட்டமிடப்பட்டிருந்த போதில் அவை திடீரென தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி நிதி ஒதுக்கீட்டை வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை விரைவாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். பொது சேவைகள் மிகவும் சேர்த்திறனாகவும் பயனுள்ளதாகவும் வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பெற்று மாவட்ட மட்டத்திலான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது இந்த மாநாட்டின் நோக்கமாகும். அதேபோன்று மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம், அமைச்சுக்களுக்கு அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை முன்மொழிதல் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் பொறுப்புகளை ஒப்படைத்தல் ஆகியன இங்கு மேற்கொள்ளப்பட்டது. மக்களின் உயிர் பாதுகாப்புக்காக அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மீண்டும் குடியேறுவதற்கு அனுமதிக்காதிருக்கவும், அத்தகைய பகுதிகளுக்கு மின்சாரம் மற்றும் நீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கான அனுமதியை வழங்காதிருக்கவும் பிரதேச செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இங்கு வலியுறுத்தப்பட்டது. மத்திய மலைநாட்டின் முக்கியத்துவமிக்க நிலப்பரப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்காக விசேட அதிகாரங்களை கொண்ட அதிகார சபை ஒன்றை நிறுவும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி வினவியதுடன் அதற்கான சட்டம் மூலம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வருடத்தில் புதிய அதிகார சபையின் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டு பிரச்சினையை விரைவாக தீர்ப்பது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என வலியுறுத்திய ஜனாதிபதி யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த 13,000 குடும்பங்களை அடுத்த வருடத்தில் மீள்குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ச்சியான வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளுக்கு உள்ளாகும் பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான வீடுகளில் குடியேற்றும் வேலை திட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மற்றும் யாழ் பல்கலைக்கழக சட்ட மாணவர் சங்கம் இணைந்து முன்னெடுக்கும் நீதம் சட்ட இதழின் வெளியீட்டு விழா நாளைய தினம் நடைபெறவுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட கூவர் அரங்கில் ஜூலை 11ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9:30 மணியளவில் இதழ் வெளியீடு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் உயர் நீதிமன்ற நீதியரசர் சம்பத் அபயகோன் பிரதம விருந்தினராகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் கௌரவ விருந்தினராகவும், சிறப்பு விருந்தினராக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி மன்றாடியார் நாயகம் சுகசி கேரத்தும் பங்கேற்க உள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்களால் ஒவ்வொரு ஆண்டும் நீதம் இதழ் வெளியிடப்பட்டு வருவதுடன் இம்முறை 10வது தடவையாக வெளியிடப்பட உள்ளது. தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் பயிற்சி திணைக்களத்தின் கீழ் இயங்கும் 25 தொழில்நுட்ப மற்றும் தொழில் பயிற்சி கல்லூரிகளை நவீனமயப்படுத்தி அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை உபகுழுவின் 3வது கூட்டம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. தொழிற்கல்வித்துறையில் புதிய கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் மற்றும் மாணவர்களுக்கு புதிய தொழில்சார் பாதைகளை திறந்து விடுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த சந்திப்பு இடம்பெற்றது. உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்த 25 கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை தரம் உயர்த்துவதற்கான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துதல், கல்வி வாய்ப்புகள் விரிவாக்கம், தற்போதைய சந்தைக்கு தேவைக்கேற்ற தொழில்நுட்ப கல்வியில் புதிய பாடநெறிகளை அறிமுகப்படுத்துதல், முன்னோடி திட்டம் இந்த 25 கல்லூரிகளையும் சிறந்த தொழிற்கல்வி நிலையங்களாக மாற்றுவதற்கான முன்னோடி திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்தில் துறைமுகங்கள், சிவில் விமான சேவை மற்றும் வலுசக்தி அமைச்சர் அருண கருத்தாதிலக்க, தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பெண்ணிலகை ஆகியோருடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்களின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம்சிங்கே ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இது தொடர்பான காணொளி நேற்று சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் கவனத்தை ஈர்த்தது. இவர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டாரவின் மகனின் திருமணத்தில் இவர்கள் கலந்து கொண்ட போது இந்த சந்திப்பு இடம்பெற்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிவில் அமைப்புகளையும் அந்த அமைப்புகள் மூலம் உதவிகளை பெறும் மக்களையும் பாதிப்புக்குள்ளாக்கும் சட்டங்களில் நெகிழ்ச்சித்தன்மையை கடைபிடிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். பண மோசடியையும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதையும் தடுப்பதன் அவசியத்தை எந்த உறுப்பினரும் மறுப்பதில்லை. எமது நாட்டின் நிதி அமைப்பின் நம்பகத்தன்மையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் நிதி நடவடிக்கைகள் பணிக்குழு நிர்ணயித்துள்ள தரநிலைகளுக்கு இணங்க செயற்படுவதும் இலங்கையின் சர்வதேச கடமையாகும். இவற்றை நடைமுறைப்படுத்த தவறினால் சர்வதேச நிதி அமைப்பில் இலங்கையின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படும், முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறையும், வெளிநாட்டு கடன்களை பெறுவதற்கான செலவு அதிகரிக்கும். அதன் சுமையை இறுதியில் சுமப்பது எமது மக்களே. இன்று நாம் தீர்மானிக்க வேண்டிய கேள்வியானது நிதி நடவடிக்கையின் பணிக்குழுவின் தரநிலைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதல்ல. அவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஒவ்வொரு சிவில் சமூக அமைப்புகளும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதுமாறு அது கூறுகிறதா, இல்லை அனைத்து சிவில் சமூக அமைப்புகளும் பொதுவான கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு அது கூறுகிறதா, இல்லை சட்டபூர்வமாக இயங்கும் அமைப்புகளை தொடர்ச்சியான கண்காணிப்புக்கும் தேவையற்ற தலையீட்டுக்கும் உட்படுத்துமாறு அது கூறுகிறதா, இல்லை அப்படியானால் அது என்ன கூறுகிறது? எவ்வாறாயினும் நடவடிக்கைகள் இலக்கு வைக்கப்படுவதாக இருக்க வேண்டும், நடவடிக்கைகள் விகிதாசாரமானதாக இருக்க வேண்டும், நடவடிக்கைகள் ஆபத்து மதிப்பீட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இலங்கையில் நடைபெறுவது என்ன? குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் இயங்கும் சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அமைப்புகள், போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்ற அமைப்புகள் தொடர்ச்சியான கண்காணிப்புக்கும் விசாரணைக்கும் உள்ளாக்கப்படுகின்றது. அவற்றின் அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் செல்கின்றார்கள், மீண்டும் மீண்டும் விசாரணைகளுக்கு அழைக்கப்படுகின்றனர். அங்குள்ள மக்கள் வங்கிக் கணக்குகளை திறப்பதற்கு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். சட்டபூர்வமாக வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நிதியை பெறுவதற்கு எண்ணற்ற தடைகளை சந்திக்கின்றனர். இது ஏன்? அவர்கள் பண மோசடியில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்டதாலா? இல்லை. அவர்கள் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்ததாக ஆதாரங்கள் இருப்பதாலா? இல்லை. அப்படியானால் ஏன்? சந்தேகம் மட்டுமே காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் சொந்த ஆபத்து மதிப்பீட்டே இலாப நோக்கமற்ற அமைப்புகளின் பயங்கரவாத நிதியளிப்பு ஆபத்து குறைப்பிலிருந்து மிதமானது என்று கூறுகிறது. அவ்வாறு இருக்க மனித உரிமை பணிகளில் ஈடுபடுகின்ற அமைப்புகள் எந்த புறநிலை ஆதாரமுமின்றி தொடர்ந்து அதிகமான கண்காணிப்புக்கும் சந்தேகத்துக்கும் உள்ளாக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.